பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. வணக்கம் பச்சை தமிழ நேயர்களே. கடந்த 2 நாளைக்கு முன்னாடி தான் சாத்தான்குளத்துல ஜெயராஜ் பெனிக்ஸ் இரட்டை கொலை நடந்துச்சு இல்லையா? அதுக்கு அந்த 9 காவலர்களுக்கும் தூக்க தண்டனை வச்சு தீர்ப்பு வந்துருச்சு. அது ஒரு நாள் கூட ஆகல. அடுத்த நாள் உடனே ஆலங்குளத்துல அங்க உள்ள காவல்துறை தன்னுடைய கைவரிசையை காட்டியிருக்கு. அதாவது தென்காசி மாவட்டம் ஆலங்குளம், அதுக்கு பக்கத்தில் உள்ள மருதமுத்தூர்ங்கிற ஒரு ஊரு. அந்த ஊர்ல பனை தொழிலாளி ஒருத்தர் இருக்காரு. அவருடைய பையன் மணிகண்டன், அவரும் ஒரு பனை தொழிலாளி தான். ஆலங்குளத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் காவல் நிலையத்துல சப் இன்ஸ்பெக்டரா இருக்கக்கூடிய எஸ்கே ராஜாங்கிற ஒரு காவலர் கூட ஒரு 3 பேரை அழைச்சிக்கிட்டு அந்த மருதமுத்தூர் கிராமத்துக்கு போறாரு. போய் அந்த வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கான் மணிகண்டன்கிறவரை. காலைல ஒரு 11 மணி 12 மணிக்கு அந்த பையன் தூங்கிட்டு இருக்கான். பையன்ல வயசு ஒரு 30-35 வயசு இருக்கும் அவருக்கு. தூங்கிட்டு இருக்கிற தட்டி எழுப்பி, நீ கல் வியாபாரம் பண்ற அப்படின்னு அவன் மேல சொல்றாங்க. அவன் இல்லைங்க, நான் கல்லாம் வியாபாரம் பண்றது இல்ல, நாம மரம் ஏறிய 1 மாசத்துக்கு மேல ஆச்சு அப்படின்னு சொல்றாப்புல. இல்ல, நீ கல் வியாபாரம் பண்றத காட்டுடா, வாடா போடான்னு ஒருமையில அவனை கூட்டு போறாங்க. கூட்டு போய் அவனுடைய பனந்தோப்புக்கு கூட்டு போறாங்க. கூட்டு போன உடனே அங்க போய் அந்த மேல பனை மரத்துல கட்டிட்டு இருக்கிற களையத்தை எனக்கு அவுத்து காமி, அதுல நீ கல் இறக்கையா பதநீர் இருக்கா நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதற்கு இடையில தம்பிய காவல்துறை கூட்டிட்டு போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுடைய அண்ணன் பொன்ராஜ், சிவன் பொன்ராஜ், அவரு பாம்பேல இருக்கிறாரு. ஒரு 10 நாளாச்சு வந்திருக்காரு, ஊருக்கு வந்திருக்காரு. இந்த சமயம் அந்த சந்தர்ப்பத்தை கேள்விப்பட்ட உடனே இவங்க அப்பா அம்மா, அந்த இவனுடைய மணிகண்டனுடைய மனைவி பிள்ளைங்க, அது மாதிரி இவரு மும்பையில இருக்கக்கூடிய பொன்ராஜ் உடைய பையன் பொண்ணு எல்லாருமே என்ன தெரியலையா எதுக்கு சித்தப்பாவை கூட்டு போறாங்களேன்னு ஒரு பரிதவிப்போட தோப்புக்கு போறாங்க. பனந்தோப்புல போனா அங்க மணிகண்டனை மரத்து மேல ஏறி அவன் கலையத்தை காமிச்சிட்டு இருக்காப்புல. காமிச்சா மட்டும் போதாது, அவர் என்ன சொல்றாரு, அவனை ஜாதி பெயரை சொல்லி திட்டுறாரு. நீ பெரிய இவனாடா, அவனுடைய ஜாதியை சொல்லி நீ பெரிய இவனா, நீ பெரிய கும்பனா, நீ சொன்ன நான் நம்பணுமா, அதுல கல்லு தாண்டா வச்சிருக்க நீ அப்படிங்கிற. அவன் 7 கலையத்தை காப்பிட்டிருக்கான். அதுல கல்லு இல்ல, அது பதநீர் இருக்கக்கூடிய கலையம். அது அதாவது பனைமரத்துல அந்த பனையை சீவி விட்டா அதுல கலையம் கட்டுவாங்க. அதுல சுண்ணாம்பு தடவி இருப்பாங்க அந்த கலையத்துல. அப்ப அந்த சொட்டு சொட்டா உழக்கூடிய அந்த நீர், அந்த பானம் இதுல சுண்ணாம்புல கலந்து அது பதனி. அந்த கலையத்துல சுண்ணாம்பு தடவாம வெறும் கலையம் இருந்து அதுல அந்த சாறு விழுந்துச்சுன்னா அது கல்லு. இது எல்லாருக்கும் தெரியும். அவன் கேட்டான், அதுல சுண்ணாம்பு தடவி இருக்கு, கல்லு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்குள்ள இவங்க அம்மா அப்பா எல்லாரும் வந்துட்டாங்களா. வந்த உடனே எதுக்குங்க அவனை இந்த மாதிரி பண்றீங்க, என்ன நாங்க கல்லாம் வியாபாரம் பண்றது இல்ல, அவன் மரம் ஏறி 1 மாசத்துக்கு மேல ஆச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த வயசான அம்மாவையும் அந்த வயதான பெற்றோர்களை அந்த எஸ்கே ராஜாங்கிற சப் இன்ஸ்பெக்டர் தரக்குறவா, அசிங்கமா, கேவலமா ஜாதி பெயரை சொல்லி திட்டிருக்காரு. அப்போ அந்த மும்பையில இருக்கக்கூடிய சிவன் பொன்ராஜுடைய பையன் என்ன சொல்றான், எதுக்குங்க இப்படி திட்டுறீங்கன்னா, சொல்லக்க வாய் கூசு, நீ என்னடா பெரிய இவனாடா அவன், நீ யாரா நீ அப்படின்னு சொன்னோன்னா, நான் என் சித்தப்பா எனக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவன் மேல மரத்து மேல இருந்து அவர் இறங்கி வராரு. இவரு ரொம்ப ஓவரா கெட்ட வார்த்தை போட்டு பேசுறாரு, அசிங்கமா பேசுறாரு. அதாவது காது கொடுத்து கேட்கக்கூடாத அளவுக்கு பேசுறாரு. அந்த வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது. ஆனா அந்த ஒரு காணொலியில அந்த மணிகண்டனுடைய அம்மா ஒரு கூட்டத்துல பேசுறாங்க. அவன் அந்த எஸ்கே ராஜாங்கிறவர் என்னென்ன பேசினாரு அந்த அம்மா, அந்த இதுக்கு வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்க. பனையில இருந்து ஏறி இறங்கிச்சு. அந்த பயணினா இவங்க கொண்டு போகலாம், அடிக்கலாம், என்னன்னாலும் செய்யலாம். களவு செய்தாங்களெல்லாம் விட்டுருக்காங்க. ஒரு மாசம் ஆகுது அந்த பனச்சிங்க. அதுல என்ன சார் பயணி இருக்கும், அந்த பயணி இல்ல இல்லாத பையனை எப்படி சூடாகும்?
சாணா கூடினவன் உண்ணாமன் தேவடியாமவன் தேவடியாலா நாங்க தேவடியாலா என் காட்டுக்கே வந்து எங்களை அப்படி செய்யலாமா சொல்லுங்க பாப்போம். சாணா கூதிமவன் அது நீ 2 நாளையும் சுட்டுட்டல்ல, இனிமே என் நெஞ்சில சுடியா சத்தா சாவட்டும். இனிமே இருந்து என்னத்துக்கு இறங்கிட்டு வந்தா சாயந்தரம் போலீஸ் வேற போலீஸ் வந்து பக்கத்து படையெல்லாம் சீவி கொண்டு ஊத்தாங்க பையனிய தூக்கிட்டு போன பிற லாஸ்ட் அடுத்த போலீஸ் வந்தாங்கல்ல அவங்க எல்லாம் எங்களோட பக்கத்து படையெல்லாம் யாருதாங்க. எங்களுக்கு வயலு உள்ள இருக்க பண அங்க பக்கத்துல உள்ள பணையெல்லாம் யாருதாங்க. அப்ப என்ன பக்கத்துல உள்ள பணாதி யாருக்குள்ள பணம் தெரிஞ்சாதான் சொல்லலாம். கொலை பண்ணுனா செய்யலாம், ஒரு கற்பழிச்சுட்டு வர அதை செய்யலாம். என் வீட்டுல உறங்குற பிள்ளைய கூட்டிட்டு செய்ய மாட்டாங்க. அதை பிடிக்கதான் அவங்க தேனி கிடையாது, செம்பே கிடையாது. ராஜ மரியாதை மாலை போட்டு வீட்டுல கொண்டு விடுவாங்க. சூழ்நிலைக்கு அவனா பிடிக்க தேனி கிடையாது. பிராந்திகளை திறந்து வச்சிருக்கான், அதுல போய் உடைக்க வேண்டியது பிராந்தி கிடையாது. அவ்வளவு தரக்குறைவா ஒரு மோசமான வார்த்தைகள்ல பேசியிருக்காரு. பேசினோடனே இவன் பையன் கேட்ட உடனே நீ என்னடா கேட்கறது, அவனை திட்டுறது. அவங்க அப்பா வந்து கொஞ்சம் ஹேண்டிகிராப்டுக்காரர், அவரையும் போட்டு வயசானவருங்கன்னு பார்க்காம அவரையும் அந்த அம்மாவையும் இந்த அம்மாவை வந்து ஒரு கேவலமான வார்த்தையை சொல்ல வாய் வரல. அந்த வார்த்தையை யாருமே வந்து ஒரு பொண்ணு அப்படி பேச மாட்டாங்க. அதுவும் ஒரு அம்மா, வயசானம்மா. அந்த அம்மாவை அந்த இசக்கி ராஜாங்கிற சப் இன்ஸ்பெக்டர் தரக்குறைவா பேசியிருக்காப்புல. இதை கேட்ட உடனே அந்த மணிகண்டன் வந்து ஏன் சார் இப்படி பண்றீங்க, எதுக்கு பண்றீங்க அப்படின்னா அவருக்கும் இவருக்கும் வாக்குவாதம் முத்துது. காவல்துறை வந்திருக்க சப் இன்ஸ்பெக்டர் இருக்கக்கூடிய இசக்கி ராஜாவுக்கும் இவனுடைய குடும்பத்தாருக்கும் ஒரு கான்வர்சேஷன் போகுது. இவர் அசிங்கமா பேசுறாரு, நீங்க அப்படி பேசாதீங்கன்னு இவங்க சொல்றாங்க. வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசுங்க, எங்க அம்மாவையும் எங்க அப்பாவையும் இப்படி தரக்குறைவா பேசுறீங்களே கேட்கறாங்க. கேட்கும் போது என்ன பண்ற, பேசிட்டு இருக்கும் போது ஒரு கீழே இறங்குறாரு. அது ஒரு சரிவான பகுதி போல தெரியுது. அதுல இறங்கும் போது இன்ஸ்பெக்டர் இசக்கி ராஜா கீழே விழுந்துடுறாரு. நம்ம கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்தா பின்னாடி ஒரு கம்பு கிடந்திருக்கு. அந்த கம்புல வந்து அவர் தலை இடிக்குது. அதுல இருக்கின்ற ஒரு கொக்கி வந்து அவர் தலையில பட்டிருக்கு. பட்டவுடனே அதுல இருந்து ரத்தம் வருது. கீழே விழுந்தோடனே அவருடைய இருக்கிற துப்பாக்கி கீழே விழுந்துருச்சு, மண்ணில் விழுது. மண்ணில் விழுந்த உடனே இவன் அந்த ஆளு, அதாவது அந்த காட்டு மிராண்டியே இருக்காரா இசக்கி ராஜா, காவல்துறை இப்படி சில மிருகங்கள் இருக்கு. உடனே அந்த துப்பாக்கி எடுத்து அந்த மணிகண்டனை சுடுறாப்புல. முதல்ல சுட்டிருக்காப்புல படல, 2வது ரவுண்டு சுடும் போது அந்த பாம்பேல இருந்து வந்திருக்காங்க இல்லையா அவர் அண்ணன், அவருடைய பொண்ணு, அந்த குண்டு வந்து அவர் பக்கத்துல உரசிட்டு போகுது. அடுத்தது 3, 4, இந்த 3வது ரவுண்டு 4வது ரவுண்டு சுடும் போது மணிகண்டனுடைய காலில் 2 காலிலையும் குண்டு பாயுது. குண்டு பானன்னா அவர் அப்படியே கீழே உட்காந்துடுறாரு. ஐயோ பையனை சுட்டிட்டானேன்னு அம்மா கதறாங்க. அப்பா என்ன சொல்றாரு தெரியுமா, ஏங்க சுட்டீங்க அவனை நெஞ்சில சுடுங்க, எதுக்குங்க அவனை காலில் சுடுறீங்க, நெஞ்சில சுடுங்க. ஒரு குற்றமும் செய்யாத, ஒரு பாவமும் தெரியாத, கல் இறக்குறாங்கிற ஒரு பொய்யான ஒரு யாரோ சொன்னதை கேட்டுட்டு ஒரு தவறான ஒரு பதிவோட வந்துகிட்டு அந்த இசக்கி ராஜா வந்து அந்த பையனை சுட்டிருக்காங்க, 2 ரவுண்டு சுட்டிருக்காங்க அவரை. இதெல்லாம் அவங்க அது குடும்பத்துக்கு முன்னாடி பெற்றோர்கள், அவங்களுடைய பிள்ளைங்க 2 பேர், அவனுக்கு 2 பையங்க இருக்காங்க, அவருக்கு மனைவி நிக்கிறாங்க, குடும்பமே சுத்தி நின்று கதறுது. ஈவு எனக்கு இல்லாம முதல்ல இசக்கி ராஜாவுக்கு துப்பாக்கியை சுடுறதுக்கு யார் அனுமதி கொடுத்தது? நீங்க வந்து மப்டியில வந்திருக்கீங்க, சீருடை அணிஞ்சு வரல, மப்டியில வந்திருக்கீங்க, கூட 2 காவலரை கூட்டு வந்திருக்கீங்க, 3 பேருமே மப்டியில வந்திருக்கீங்க. வந்து துப்பாக்கி எடுத்து சுடுற அளவுக்கு அவன் என்ன குற்றம் செஞ்சாரு? அவரு கொலை பண்ணிட்டாரா, கொள்ளை அடிச்சுட்டாரா, இல்ல கஞ்சா வித்தாரா, இல்ல போதைப் பொருள் வித்தாரா, இல்ல போதைப் பொருளை கடத்துறாரா, இல்ல இளம் பெண்ணு 2 வயசு குழந்தைய கற்பழிச்சுட்டாரா, இல்ல 7 வயசு பொண்ணை கற்பழிச்சுட்டாரா, அந்த கற்பழிச்சு அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டாப்லையா? தமிழகத்துல என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குங்க. ஸ்கூலுக்கு கஞ்சா வித்துக்கிட்டு இருக்கானுங்க, அதை பிடிக்க வக்கு இல்ல.
ஒண்ணுமே தெரியாத ஒரு அப்பாவியை கொண்டு வந்து சுட்டு குடும்பத்தை தரக்குறவா பேசி ஜாதியை சொல்லி திட்டி என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல காவல்துறை. காவல்துறை ஒட்டுமொத்தமா சொல்லல, காவல்துறையில உயர் அதிகாரியில இருந்து கீழே இருந்து நல்ல அதிகாரிகள் இருக்காங்க, நல்ல மனம் படைத்தவங்க இருக்காங்க, நேர்மையா நடக்கக்கூடிய போலீஸ் இருக்காங்க. தமிழகத்தில் உள்ள போலீஸ் வந்து ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு ஒப்பிடுவாங்க. அப்படி பேரெடுத்தவுடைய காவல்துறையில சில எப்பாடியுடைய அதாவது வல்லூர்கள்மாங்கல்ல அந்த மாதிரி சில கேஸ்கள்லாம் இருக்குது. இந்த சாத்தாங்குளத்துல 9 பேர் தூக்கு தண்டனை கொடுத்தாங்க இல்லையா, அதே மாதிரி இது ஒரு வல்லூர். இப்படி ஒரு அதாவது இவர் ஒரு ஜாதி, எசக்கி ராஜா ஒரு ஜாதி, இந்த பனை மரத்துல ஏறி இறக்குறாங்க இல்லையா இவங்க ஒரு ஜாதி. இவ ஜாதி மோட்டிவ் வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த பனைமரம் ஏறக்கூடிய ஜாதி வந்து நல்லா உழைக்கக்கூடிய ஜாதி, சமுதாயத்துல பேரெடுத்த ஜாதி, பெரிய பெரிய தொழிலதிபர்கள் உருவான ஜாதி. ஆனா இவர் இருக்கிற ஜாதி ஒரு ஜாதி, இன்னும் அது குறை சொல்லல, அது நல்ல ஜாதி தான், தப்பே சொல்லல. ஆனா இந்த மாதிரி ஜாதி வெறியர்கள் இந்த மாதிரி ஒரு பதவியில உட்கார்ந்துகிட்டு தனக்கு வரக்கூடிய வழக்குகளை ஜாதி கண்ணோட்டத்துல பார்த்து தன் ஜாதிக்கு எதிராக இருக்கக்கூடிய சமுதாயத்தை, தன்னுடைய ஜாதிக்கு சப்போர்ட் பண்ணாத ஜாதியை வந்து வேணுக்குனே மம்புக்குனே எதையாவது ஒரு கேஸை போட்டு அவங்க மேல பழி வாங்கக்கூடிய நடவடிக்கையில எசக்கி ராஜா நடந்திருக்காரு. இந்த மொத்தத்துல என்ன ஆகும் தெரியுமா, அங்க கொந்தளிக்கும். ஏற்கனவே கொந்தளிச்சாச்சு. நடந்த உடனே இப்ப தென்காசி ஆலங்குளத்துல பயங்கர போராட்டம், ஒரு கலவர பூமியா மாறிட்டு இருக்கு. இது வந்து என்ன ஆகும், கடைசியில ஒரு ஜாதி கலவரத்துல கொண்டு விடுறார் எசக்கி ராஜா. அவருடைய ஜாதிக்கும் இந்த மரம் ஏறக்கூடிய ஜாதி இருக்காங்க இல்லையா, 2 பேருக்கும் ஒரு மோட்டிவேஷனுடைய, அதாவது ஜாதி மோத விடுறதுக்கு இதை வழி பண்றாரு. அப்படிதான் தெரியுது. ஆனா அங்க விசாரிச்சதுல எசக்கி ராஜா வந்து என்ன பெரிய ஒரு ஒரு படத்துல வர்ற ஒரு காவல்துறை ஹீரோ இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி அவர் தன்னுடைய ஹீரோவை நினைச்சுக்கிறாரு. ஆள் நீட்டா கெட்டப்பா இருந்தா போதுமா, மனசாட்சி வேண்டாமா, இப்படியா பண்ணுவாங்க? முதல்ல உங்களுக்கு சுடணும், யாரையா சுடணும்னா முதல்ல மேல் இடத்துல ஒப்புதல் வாங்கணும். உங்களுக்கு மேல் இருக்க அதிகாரிகள்கிட்ட ஒப்புதல் வாங்கி அவங்க ஒப்புதல் கொடுத்தா பிறகுதான் நீங்க துப்பாக்கியை கையில் எடுக்கலாம், ஷூட் பண்ணலாம். இது சட்டம் இல்லையா? உங்க உயிருக்கு ஒரு உத்தரவாதம் இல்ல, உயிருக்கு பாதுகாப்பு இல்ல, எதிரி நம்மளை தாக்க வரான் அப்படின்னு தெரிஞ்சா ஷூட் பண்ணலாம். அதுவும் இக்கட்டான சூழ்நிலை வரும்போதான் ஷூட் பண்ணலாம். இதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை வந்துச்சு? உங்களுக்கு நீங்க கீழே விழுந்தீங்க, தலையில அடிபட்டுச்சு, அதுக்கு துப்பாக்கி எடுத்து மணிகண்டனை சுட வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு உங்களுக்கு? எசக்கி ராஜான்னா பெரிய தமிழகத்துடைய பெரிய பெரிய கிங் அவரு. உங்களை மாதிரி ஆட்கள் தாங்க காவல்துறையுடைய பெயரை கெட்டு போய் கிடக்குது. மக்கள் காவல்துறையை கண்டா ஒரு மரியாதை வச்சிருந்தாங்க. இன்னைக்கு காவல்துறையை பார்த்து யாரும் மதிக்கிறது இல்லை. எங்க பார்த்தாலும் ரோட்ல பார்த்தா லஞ்சம், லாவண்யம், வண்டியில ஹெல்மெட் போடலாம் அவனை முடிச்சு காசை பிடிச்சி பறிக்கிறது, தரலன்னா அவனை கண்டமணி திட்டுறது, அடிக்கிறது. காவல்துறைக்கு முதல்ல அடிக்கிறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? கூட்டு விசாரணை பண்ணுங்க, செய்யுங்க, தப்பு பண்ணா தண்டிங்க, யாரும் குறை சொல்லல. ஒண்ணுமே இல்லாத அப்பாவிகளை போட்டு ஏன் இப்படி வாட்டி வதக்குறீங்க? அதுக்கு காரணம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதல்வர், அவருடைய கையில தான் கண்ட்ரோலே இருக்கு. அவர் எதையுமே கண்டுக்கிறது இல்ல, காவல்துறையை பத்தி அவர் சிந்திக்கிறது இல்ல, கண்டுக்கிறது இல்ல. அதனாலதான் அங்க இருக்கக்கூடிய காவல்துறை இருக்கக்கூடிய சில இந்த மாதிரி வல்லூர்கள் இந்த மாதிரி ஜாதி வெறி பிடிச்சு அலையறாங்க. இது எந்த வகையிலும் நியாயம் இல்லை. இப்ப அந்த அவங்க குடும்பத்துல உள்ளவங்களும் அந்த ஊர்ல உள்ள மக்களும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சமுதாய மக்கள் எல்லாம் இன்னைக்கு ஒன்று திரண்டு போராடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சமூக வலைத்தளங்களை பாருங்க, எடுத்தாலே ஒரே போராட்டம் ஆர்ப்பாட்டமா தான் இன்னைக்கு தென்காசி மாவட்டம் ஒரு ரணகளமா போயிட்டு இருக்கு, போராட்ட களமா மாறிட்டு இருக்கு. அவங்களுடைய கோரிக்கை என்ன? அந்த 3 பேரையும், எசக்கி ராஜா அவர் கூட வந்த 2 காவலரையும் உடனடியாக அவங்களுக்கு அவங்க மேல வழக்கு பதிவு செய்யணும். முதல்ல அவங்களை வந்து பணியிடை நீக்கம் செய்யணும், இடமாற்றம் செய்யக்கூடாது, அவங்களை வேலையிலிருந்து தூக்கணும். இப்படி தூக்குனாதாங்க மற்ற போலீஸ்காரங்களுக்கு பொதுமக்கள் மேல ஒரு நட்பு வரும், ஒரு பாராட்டு வரும். போலீஸ் உங்க நண்பர்கள் சொல்றாங்க, ஆனா அப்படியே நடந்துக்கிறாங்க. தப்பு செஞ்சவங்களை தண்டிங்க, வேண்டாங்கள. நியாயத்து பக்கமா இருக்கணும்ல, ஒருதலை பட்சமா இருந்துட்டு ஜாதி வெறி பிடிச்சு அலையக்கூடாது இல்ல. அங்க பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கு தென்காசி மாவட்டத்துல ஆலங்குளத்துல. இவங்க 3 பேரையும் கைது பண்ணி அவங்க மேல வழக்கு போடணும், உச்சபட்ச தண்டனை வழங்கணும். அவங்களுக்கு இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஏதாவது அரசாங்கம் அவங்களுக்கு நிவாரண நிதி வழங்கணும். 2 காலில் சுட்டிருக்காங்க, அவனுக்கு இருமைன்னு அவரோட தொழில் பண்ண முடியாது. அவருக்கு பொண்டாட்டி இருக்கு, 2 பையங்க இருக்காங்களாம். அந்த குடும்பத்தை யாரு காப்பாத்துறது? சின்ன பசங்க.
அவங்க பெற்றோர்கள் வயசானவங்க. அண்ணன் மும்பைல வேலை பார்க்கிறாரு, லீவுக்கு வந்திருக்காரு, அவரும் போயிருவாரு. அப்புறம் அந்த குடும்பத்தையும் பேரண்ட்ஸையும் பிள்ளைகளையும் யாருங்க காப்பாத்துவா? திரும்ப அவரால் மனை ஏற முடியுமா? இல்ல ஏதாவது தொழில் பண்ண முடியுமா? முடியாது. அவருடைய வாழ்க்கையை அந்த குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டாரு அந்த இசைக்கராஜாங்கிறவர். இது மன்னிக்க முடியாத குற்றங்க. இது யாராலையும் ஜீரணிக்க முடியாது. இவங்களுக்கு உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும். இது கேள்விப்பட்ட உடனே இருக்க சமுதாய தலைவர்கள், அரசியல் கட்சிகள்லாம் இன்னைக்கு ஆலங்குளத்துல மக்களோடு மக்களாக நின்று போராடிட்டு இருக்காங்க. அவங்க சப்போர்ட் பண்றாங்க. இந்த மாதிரி தொடர் இது நடந்துட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா தென் மாவட்டங்கள் இது நடக்குது. ஏங்க கல் இறக்கணும் என்னங்க குற்றம்? பக்கத்துல ஆந்திரா, கேரளா, கர்நாடகா எல்லாத்திலையும் கல் இறக்கி விற்கிறாங்க. அவங்களே சேல்ஸ் பண்றாங்க. எங்க தமிழ்நாட்டுல மட்டும்தாங்க கல்லுக்கு தடை வச்சிருக்கீங்க. கல்லு உணவுப் பொருள்ல ஒரு பகுதி, ஒரு பொருள்ங்கிறாங்க. என்னைக்கோ யாரோ கலப்படம் பண்ணி வித்துட்டான், செத்துட்டான்னு சொல்லி அதே காரணம் காட்டி கல்லு தடை பண்றீங்க. கல்லு ஒரு இயற்கை பானம். எவ்வளவோ போராட்டம், ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடத்திட்டாங்க. ஆனா நீங்க கல்லு அனுமதி கொடுத்தால் டாஸ்மார்க் உடைய வியாபாரம் படுத்துரும், டாஸ்மார்க்ல வியாபாரம் விற்காது. இந்த அரசியல் கட்சி இருக்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள்லாம் இன்னைக்கு சாராய ஆலையை வச்சிருக்காங்க. அந்த ஆலையெல்லாம் வியாபாரம் பறி போயிடும். அந்த ஒரே காரணத்துக்காகவும் கோடி கோடியா பணம் வந்துட்டு இருக்கு அரசாங்கத்துக்கு. அதுவும் கைவிட்டு போகுமோ? கல்லு கடையை திறந்தா அவங்களுடைய டாஸ்மார்க் வியாபாரம் படுத்துரும். அந்த காரணத்துக்காக இது ஏதோ ஒரு சட்டம் போட்டு அதை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இது ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. இது நியாயமே கிடையாது. இதனால் இருக்கக்கூடிய இன்னைக்கு அந்த காவல்துறையினரை உடனடியாக கைது செய்து தண்டனை வழங்க வேண்டும் என்று உயர் அதிகாரி இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரி டிஜிபி அவர்களை பெருந்தலைவர் மக்கள் கட்சியுடைய தலைவர் என்ஆர் தனபாலன் அவர்கள், நெல்லை தூத்துக்குடி நாடார் மகமை பரிபாலன சங்கத்துடைய தலைவர் போரூர் ஆனந்தராஜ் அவர்கள், திருச்செந்தூர் ஸ்ரீவைகுண்டம் சாத்தான்குளம் நாடார் சங்கத்துடைய தலைவர் மனோகரன், நாடார் மகாஜன சங்கத்துடைய இணை செயலாளர் ஏவிஎஸ் மாரிமுத்து, எல்லாம் அவங்களுடைய நிர்வாகிகள் எல்லாம் நீங்க மொத்தமா சென்னையில இருக்கக்கூடிய டிஜிபி அலுவலகத்துக்கு இன்னைக்கு நேர்ல போயிருக்காங்க. நேர்ல போய் டிஜிபியை சந்திச்சு மனு கொடுத்திருக்காங்க. 4 பேரும் அவங்களுடைய லெட்டர் பேர்ல இந்த மாதிரி கயவர்களை, இந்த வல்லூர்களை காவல்துறையிலிருந்து உடனடியாக நீக்கம் செய்ய வேண்டும், அவர்கள் மேல் வழக்கு பதிவு செய்து உடனடியாக அவர்களுக்கு தக்க தண்டனை வழங்க வேண்டும் என்று மனுவை டிஜிபியை சந்திச்சு இன்னைக்கு மனுவை கொடுத்துட்டு வெளியே வந்திருக்காங்க. அவங்க கொடுத்த மனுவுக்கு டிஜிபி கண்டிப்பாக நாங்க நடவடிக்கை எடுப்போம். இது தென்காசி மாவட்ட சரகம். நான் அவங்கள்ட்ட சொல்லி என்னன்னு விசாரிச்சு உரிய தண்டனை கொடுக்க செய்யறோம், நிச்சயமாக நாங்க என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இந்த வாக்குறுதியை அவங்க கண்டிப்பா செய்யணும். அப்படி நிறைவேற்றாத பட்சத்தில் அந்த 4 பெரிய தலைவர்களும் இது நடக்காவிட்டால் தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம், போராட்டம் வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க தலைவர் பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் என்ஆர் தனபாலன் அவர்கள் அந்த டிஜிபி அலுவலகத்துல மனு கொடுத்துட்டு வெளியே வந்த போது பத்திரிகைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அதை நீங்க இப்ப பாருங்க. நேற்று காலை தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகில் மருதமுத்தூர் கிராமத்தை சேர்ந்த மனையேறு தொழிலாளி மணிகண்டன் அவர்கள் எப்பொழுதும் போல் அவரை பொறுத்தளவில் அவர் பதனி இறக்க சென்றிருக்கிறார். ஆனால் அங்கே வந்த காவல்துறையை சேர்ந்தவர்கள், குறிப்பாக அதனுடைய இசைக்கிராஜ் என்கிற உதவி ஆய்வாளர்கள் அவர்களிடம் மாமூல்களை தகராறு இதில் வந்த வாக்குவாதத்தில் அவர் தவறி கீழே விழுந்துவிட்டார். அதை பயன்படுத்திக் கொண்டு தன்னை தாக்க வந்தார், தன்னை கொல்ல வந்தார் என்கிற முறையில் அவரை அங்கே அவர் துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார். அதாவது இது அங்கு அவர் ஏற்கனவே சுடப்பட்டவர் மணிகண்டனை பொறுத்தவரை இதுவரை எந்த விதமான ஒரு வழக்கும் அவருக்கு கிடையாது, இதுவரை போலீஸ் சென்றதும் கிடையாது. அவர் எந்த விதமான ஒரு குற்றம் பின்னணியில் இல்லாத ஒருவரை அவர் மாமல் தரவில்லை என்கிற ஒரு காரணத்திற்காக அவர் இதுபோன்று சுட்டு இன்னும் கொஞ்சம் தவறி இருந்தால் அவரை போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அது ஏதோ தெய்வாதீனமாக அதிலிருந்து அவர் தப்பித்தார் என்று சொல்ல வேண்டும். அதற்காக தான் நாங்கள் இன்று
காவல்துறை டிஜிபி அவர்களை சந்தித்து அவரை உடனடியாக அவரை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும், அவரை கைது செய்ய வேண்டும் என்று மனு கொடுத்தோம். அவரும் உடனடியாக நாங்கள் ஏதாவது மேல் அதிகாரிகள் உத்தரவில்லாமல் எந்த விதமான அவர்கள் பர்மிஷன் வாங்காதவரை சுடுவது என்பது மிக தவறான காரியம். ஆகையால் இதை கண்டிப்பாக நாங்கள் உடனடியாக நாங்கள் அங்கே அதாவது நெல்லை சரகத்தில் பேசி அவர்களுக்கு உடனடியாக அவர்கள் கண்டிப்பாக நீங்கள் அவரை கைது செய்து அவரை சஸ்பெண்ட் செய்ய வேலை செய்தோம் என்று உத்தரவாதம் அளித்திருக்கார்கள். அவரை நம்பி வந்திருக்கிறோம். அவர் செய்யவில்லை என்றால் நிச்சயமாக தேர்வு நேரமாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் கையெழுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஏன்னா அத்தனை அதாவது நாங்கள் இருக்கின்ற திருநெல்வேலி மக்கள் கட்சி, அதே போன்று நாடார் மகாஜன சங்கம், PSS நாடார் சங்கம், மற்ற நெல்லை தூத்துக்குடி நாடார் மகிமை பரிபாலன சங்கத்தின் சார்பாக நாங்கள் மனு கொடுத்திருக்காங்க. ஆகையால் நிச்சயமாக உடனடியாக எடுப்பேன் சொல்லியிருக்கார், செய்வார்கள் நம்ப இல்லாத மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை போல. இப்பொழுதுதான் ஏற்கனவே சாத்தாங்குளத்தில் நடந்த அந்த மகன் அதாவது ஜெயராஜ் ஜெயினுடைய மரணத்திற்கு தூக்கு தண்டனை அளித்திருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் இதுபோன்ற நிகழ்வுகளை நம்முடைய தமிழ்நாடு அரசு கண்டிக்க வேண்டும் என்பது நடக்காது பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதே மாதிரி பிரச்சனை தமிழகத்துல தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. காவல்துறை கண்மூடித்தனமாக நடந்துட்டு இருக்கு. காவல்துறை மேல் அதிகாரிகள் எல்லாம் அவங்கள கூப்பிட்டு ஒரு வகுப்பெடுங்க, முதல்ல இந்த மாதிரி ஜாதி வெறி பிடிச்சு அலையாதீங்க, மக்களோட மக்களை பழகுங்கன்னு அவங்க கிளாஸ் எடுக்கணும் போல இருக்கு. அதெல்லாம் எடுத்த பிறகு அவங்களுக்கு போலீஸ் வேலை கொடுத்து அவங்க வேலை கொடுக்குறாங்க. ஆனா அதிகாரம் காட்சியுடைய மாத்தணும்னா அவங்களுக்கு ஒரு மமதை வந்துருது, வேற ஒண்ணும் கிடையாது. மமதை தான் இருக்கக்கூடிய ஜாதி அந்த வெறியில மற்ற ஜாதிக்காரங்களை அவங்க ஒரு கீழ்த்தரமா தீண்டத்தகாத மாதிரி அவங்க பார்க்கிற ஒரு பார்வை, இது ஒரு மோசமானது, இது கண்டிக்கத்தக்கது. மக்களுடைய சார்பாகவும் பச்சை தமிழன் யூடியூப் சேனலுமாகவும் கண்டிப்பாக நாங்களும் இதை கண்டிக்கிறோம். நன்றி, வணக்கம்.